வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முன்னோர்களால் நடக்கப் போகும் மாபெரும் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 வருடத்தில் நிச்சயம் இது நடந்தே தீரும். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடத்தில் மிதுன ராசியில் ஜென்மத்தில் குரு பகவான், 10ஆம் வீடான மீனத்தில் சனி பகவான். குரு ஒரு சுபகிரகம், சனி பகவான் ஒரு கர்மக்காரகன், விதி கிரகம். அப்போ 10ல் சனிவான் இருக்கிறார். அது கர்மக்காரகன் மட்டுமல்ல, 10ஆம் வீடு அப்படின்றது தாய் தந்தையர், தொழில்கள் மற்றும் தாய் தந்தையர், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் சொல்லக்கூடியது இந்த 10ஆம் வீடு. சரிங்களா? முதல் விஷயம், உங்கள் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவான் தெய்வ அனுகிரகத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த வருஷம் முழுமையான தெய்வ பலன் உங்களுக்கு இருக்குது. தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம், வேண்டுதல், பிரார்த்தனை அனைத்தும் பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? அது யாருக்காக அந்த வேண்டுதல், யாருக்காக அந்த பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், உங்களுடைய தாதந்தையர், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல், பிரார்த்தனை உடனே பலிக்கக்கூடிய வருடம் இந்த 2025 வருடம். அதுவும் 10ல் சனி பகவான். ஓகேங்களா? அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு நேரத்தில் ஆவணி மாதத்தில் கேதுவோடு சூரியன் இணையப் போகிறார். கேது எங்கே இருக்கிறார்? சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான். ஞானக்காரகன், மோட்சக்காரகன், மற்ற மனிதர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா இந்த கேது பகவான். அவரோடு ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இணையப் போகிறாரு. சூரியனுக்கு சொந்த வீடு அந்த சிம்மம். சிம்ம ராசியினுடைய வீட்டுக்கு அதிபதியே சூரியன் தான். சரிங்களா? அங்கே தான் கேது இருக்கிறாரு. அப்போது ஆத்மகாரகனோடு மோட்சக்காரகன் இணைவு, அதுவும் உங்களுடைய மிதுனத்துக்கு அது 3ஆம் வீட்டில் நடக்குது. அப்போது மாபெரும் ஒரு மாற்றம், மாபெரும் வெற்றி, மாபெரும் லாபம் நிச்சயம் கிடைக்க போகுது. இதனால் வரையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டதோ அந்தந்த காரியங்களில் இனி முன்னடைவு தான். முன்னாடி நீங்கள் அடியெடுத்து வச்சு அடுத்து நடக்க போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க. குறிப்பிட்டு ஒரு 5 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்றது சூரிய பகவானுக்குரியது. அந்த சூரியனுடைய வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் கேது இணைவு இது 1 மாதம் தான் நடக்க போகுது. உங்களுடைய மிதுனத்துக்கு அது 3ஆம் வீடாக இருக்குது. மிதுன ராசிக்கு அதிகமாக புதனுக்கு சூரியன் எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஏன்னா சூரியனோட நெருங்கிய இந்த புதன் என்கிற ஒரு கிரகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும். அப்போது இந்த ஒரு நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பித்திருக்கள், முன்னோர்கள், இவருடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக திடீர் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு அந்த சிற்றின்ப சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3ஆம் வீடு தான். அப்போ தைரிய வீரியம் சொல்லுவோம். அப்போ மிதுனராசி இப்போ ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உயிரணுக்கள் கவுண்டிங் குறைவு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், பிளட் இல்லை, அதனால் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு தடை, தாமதம். அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் வேண்டிய தெய்வங்கள் அந்த வேண்டுதலுக்குண்டான பலனை கொடுக்க போகுது. அதை முன்னோர்கள் கொடுக்க வைக்க போகிறார்கள். உங்களுடைய முன்னோர்களே உங்களுக்கு வாரிசாக வந்து பிறக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். சரிங்களா? இந்த ஆவணி மாதத்தில் அதுக்குண்டான யோக காலகட்டங்கள் உண்டு. அதே போல் சர்வதோஷம், ராகு தோஷம், இதனால் அது ஒரு திருமண தடை, பெண்களுடைய சாபம் இல்லை முன்னோர்களுடைய சாப கோபங்கள், இதனால் ஒரு திருமண தடை இருக்குதுங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க அது நீங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆவணி மாதம். அதுக்குள்ளான சரியான ஒரு வழிபாடு, சரியான பிரார்த்தனை நீங்கள் செஞ்சாலே போதும். முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு படையல் வைத்து வணங்கிவிட்டு வந்தாலே போதும். இந்த ஆவணி மாதத்தில் அவர்களுடைய கோப தாபங்கள் கொஞ்சம் குறையும். அதனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்துக்கு வழிவிட்டு வருவார். அதில் 2ஆவதாக வரக்கூடியது திருமணம். சரிங்களா? 3ஆவது இந்த பூர்வீக சொத்து, அவங்க சேர்த்து வச்ச பணம், தங்கம், நகை, சொத்துக்கள் போன்ற விஷயத்தால் ஏற்பட்ட தகராறு பிரச்சனைகள், அதனால் பிரிந்த உறவுகள், இதெல்லாம் சரியாகி நிச்சயம் சொத்துக்களோ பங்குகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இது 3ஆவது. 4ஆவது
பூர்வீகத்துக்கே போக முடியலங்க. சொந்த ஊருக்கு போக முடியல. சொந்த ஊரில் இருக்க முடியல. உறவுகளோட ஒற்றுமை இல்ல. இப்படி புலம்பி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பூர்வீகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க உறவுகள், சொந்த பந்தங்கள் மீண்டும் நெருங்கி வரப்போகிறார்கள். வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டவங்க, ஒரு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வேறு இடத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை அடைஞ்சு பூர்வீகத்தில் இருந்து சொந்த பந்தங்களோடு நேரத்தை கழிக்கக்கூடிய பொன்னான காலகட்டம். இது முன்னோருடைய பிளெஸிங்ஸாக நடக்க போகுது. 4வது விஷயம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறனால அப்படின்றது, அதாவது தங்கம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது அன்பளிப்பா, பரிசா, கிஃப்டா, அல்லது புதையலாக, அல்லது சீர்வரிசையாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 5வது விஷயம், நிச்சயம் உங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பீர்கள். உறவுகள் விஷயத்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் பிள்ளைகள், உங்களை எதிர்த்து நின்ற உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத உங்களுடைய தாய் தந்தையர்கள், மற்றும் உங்களோட பணத்தை வாங்கி உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் சாதகமான சில காரியங்கள் செய்து உங்களுக்கு செய்ய வேண்டியது, உங்களிடம் கேட்க வேண்டியது அனைத்தையும் மாறப்போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிசயம் இந்த 2025 நடக்கப்போகுது. ஸோ அந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒற்றுமை, உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மை, இதற்கு மிக மிக காரணம் முன்னோர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் மிதுனராசிக்காரங்க முன்னோர்களை வணங்குறது, அவங்கள நினச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த பை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.